அல்லேலூயா. கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஹெவன் டிவியின் நல்ல பிதாவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒரு முறை கூட சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுகிறேன். அதாவது தேவப்பிள்ளைகளை, இந்த நேபாள் பிரதேசத்திலே இந்த ஊழியத்தை நேபாள் ஜனங்களுக்காக கல்வி அறிவில்லாத, அதாவது வாழ்வாதாரத்திலே நம்மை விட 50 வருடங்களுக்கு மேலாக பின்தங்கி இருக்கிற இந்த நேபாள் தேசத்திற்காக இந்த ஹெவன் டிவியின் சார்பாகவும் ஊழியத்தை செய்து வருகிற பிரதர் மேத்யூ அவர்கள், இந்த ஹெவன் டிவியின் நிறுவனருமான இந்த மேத்யூ பிரதருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும், இந்த ஹெவன் டிவி குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் அதிகமாக அந்த நேபாள் பிரதேசத்திலே எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வாசித்துவிட்டு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தீர்க்க தரிசன வசனம் என்று சொன்னால் தேவஜனமே, அதாவது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, இந்த 3 உலகங்களையும் படைத்த யெகோவா தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வேதாகமத்திலேயே முதல் தீர்க்க தரிசனம் அதுதான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய சொந்த பிதா யெகோவா தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வேதாகமத்தின் முதலில் எழுதப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அதாவது சாத்தானின் தலையை நசுக்குவதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு, இந்த பூமிக்கு இறங்கி வருவார் என்று தேவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தன்னுடைய மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த இந்த தேவகுமாரனை ஏன் இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும்? அதாவது இந்த பூமிக்கு வருகிறவர்கள் எல்லாம் வாழ்வதற்காக வருகிறார்கள், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் சாவதற்காக வந்தார். அப்படியானால் பரலோகத்தில் சாவதற்கு இடமில்லாமல் இந்த பூமியில் வந்து செத்துவிட்டு போகலாம் என்று வந்ததல்ல, இந்த பாவத்தை போக்க இந்த மனிதன், அதாவது தேவ சாயலாக படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படியானால் பாவம் நீங்குவதற்காக ஏன் இந்த இயேசு கிறிஸ்து இறங்கி வர வேண்டும்? லேவியராகமம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது. தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியிலே கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது, அதாவது மனிதன் செய்த பாவத்தை நீக்குவதற்காக அதாவது பலியாக, குற்ற நிவாரண பலியாக கொடுப்பதற்கு ஆடுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அடுத்த வசனத்திலே, ஆட்டுக்குட்டி கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர கடவன். தெய்வ பிள்ளைகளே, ஆடுகளை கொடுக்க திராணி இல்லாதவர்கள் இந்த புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் இந்த பாவம் போக்கப்படும் என்று இந்த நியாய பிரமாணத்திலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் முதலில் இப்படி பலி கொண்டு கொடுக்கும்போது, அதாவது சரியானபடி தேவன் வகுத்த திட்டத்தின்படி தான் செய்தார்கள். மோசேயின் காலத்திலெல்லாம் இதுபோல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகாக, அதாவது சில காலங்களாக இவர்கள் பலி கொடுக்க போனவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முன்கூட்டியே இந்த பலி பொருட்களை, பலி ஆடுகளை அல்லது பலி மிருகங்களை, பலி கொடுக்கக்கூடிய பறவைகளை ஆலயத்திலே கொடுத்துவிட்டு திரும்ப வந்து பாவங்களை செய்கிற ஒரு பழக்கத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். இது தேவனுக்கு மிகவும் வேதனையாகப்பட்டது. ஆனால் இந்த ஆசாரியர்கள், இந்த பாவத்தை எடுத்து கூற வேண்டிய ஆசாரியர்கள், இன்று சில சர்ச்சைகளில் பாஸ்டர்கள் செய்வதைப் போல எப்படி பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, தசம பாகம் சரியாக வந்தால் போதும். இதுபோல் இந்த பலிகளுக்காக ஆசைப்பட்டு, இவர்கள் அதில் வரக்கூடிய பணத்திற்காக ஆசைப்பட்டு
இவர்கள் இந்த பாவத்தின் குற்ற போதத்தை உணர்த்தாமல் இந்த பலிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதிலேயே இவர்கள் இந்த ஆசாரியர்கள் குறியாக இருந்தார்கள். இப்படியானால் நல்ல வசதி படைத்தவர்கள் அநேக ஆடுகளை கொண்டு கட்டுவதும் பிறகு இந்த ஏழைகளை போய் ஏதாவது பாவத்திற்குள் உட்படுத்துவதும் இப்படியான காரியங்கள் போய் கொண்டிருந்த போது தேவன் நேரடியாக சொன்னார், உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். 51வது சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. அதாவது இந்த சங்கீதத்தை, இந்த 51வது சங்கீதத்தை எழுதியவன் யார் என்று சொன்னால், அது ஒரு நாட்டுக்கே ராஜா, இஸ்ரவேல் நாட்டுக்கே 2வது ராஜாவாக 40 வருட காலம் ஆட்சி செய்த ஒரு ராஜா, தாவீது என்கிற ராஜா. இவன் ஆட்டுக்கு பின்னாலே நடந்து கொண்டிருந்தான். இவனை பிடித்து நாட்டுக்கே ராஜாவாக ஆக்கினார் தேவன். பாருங்கள், இவன் வெளிப்பாடு வருகிறது. வெளிப்பாடுகளிலேயே இவன் அழகாக சொல்லுகிறான், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியை உமக்கு பிரியமானது அல்ல. அதாவது பலியை கொடுத்துவிட்டு நான் பாவத்தை செய்கிற ஒரு ஆளாக இருக்க விரும்பவில்லை என்பதனை இவன் சுட்டி காட்டுகிறான். இவனுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது, எப்படி இந்த புத்தி வந்தது என்று சொன்னால், இவன் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியவன் அல்ல. வெறும் புல்லாங்குழலை மட்டும் மீட்டிக்கொண்டு வெறும் பாட்டு மட்டும் பாட தெரியும். அதை மிஞ்சி போனால் ஆட்டுக்குட்டிக்கு பின்னால் நடக்க தெரியும். இதை தவிர இவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. இவனை பிடித்து நாட்டுக்கே இந்த தேவன் ராஜாவாக மாற்றுகிறார். ஆனால் கொஞ்ச நாட்கள் போகும்போது இவனுடைய புத்தியும் மாறுபட போகிறது. என்னவென்று சொன்னால், ஜெபம் செய்யக்கூடிய நேரத்திலே இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த அரண்மனைக்கு மேலாக இவன் உலாவி கொண்டிருக்கிறான். அந்த புறத்திலே உலாவி கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கிறான். தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் வேறு எதையாவது எட்டி பார்க்க தொடங்கினால் தாவீதைப் போல பாவங்கள் நம்முடைய குடும்பங்களில் வந்து சேர ஆரம்பிக்கிறது. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற உரியாவின் மனைவியை ஆசைப்பட்டு அவளை அடைய துணிந்து அந்த உரியாவை கொலை செய்கிறான். அப்படியாக உரியாவை கொலை செய்த பிறகு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு புயல் போல வந்து ஒரு தீர்க்கதரிசி நீ செய்தது பாவம் என்பதனை இவனுக்கு உணர்த்துகிறான். தெய்வ பிள்ளைகளே, பாவம் என்று உணர்த்திய உடனேயே அந்த தீர்க்கதரிசியை ஏரோது கொலை செய்ய துணிந்தது போல இந்த தாவீது ராஜாவானவன் கொலை செய்ய துணியவில்லை. அவன் கதறி அழ ஆரம்பித்தான். தேவ சமூகத்திலே கதறி அழுதால் தனக்கு விடுதலை கிடைக்கும் என்பதனை இவன் உணர்ந்தவனாகத்தான் இவன் கதறி அழுதான். இவன் நினைத்திருந்தால் எத்தனை ஆடுகளை வேண்டுமானாலும் பலி கொடுத்து குற்ற நிவாரண பலி செலுத்த முடியும். அதுபோல எத்தனை மாடுகளை வேண்டுமானாலும் பலி கொடுக்க முடியும். எத்தனை புறாக்களை வேண்டுமானாலும் இவனால் பலி செலுத்த முடியும். ஆனால் இவன் தேவ வெளிப்பாடு பெற்றவனாக அந்த வசனத்தில் எழுதுகிறான், பலிகளை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா சொல்லுகிறான். அதுபோல பரிசுத்த பவுலானவன், அவன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவனும் தெளிவாக சொல்கிறான், அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இந்த பவுலுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது? இந்த பவுலானவன் இவன் 2 கப்பல்களை வைத்திருந்தவன், பெரிய ஒரு கோடீஸ்வரனின் மகன். இவன் தர்சியூஸில் பிறந்தவன். யூதாவுக்கு வெளியே இந்த கிரேக்க ரோம இடங்களின் மத்தியில் கிலிக்கா என்ற பிரதேசத்தில் பிறந்தவன் தான் இந்த பவுல். இவன் தீவிர பரிசேயனாக அறிமுகப்படுத்துகிறான். தன்னையே ஒரு பயங்கரமான ஒரு பரிசேயன் என்று இவன் அறிமுகப்படுத்துகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பாருங்கள், அது சில காரியங்களை தன்னை பற்றி உயர்வாக இவன் எழுதி வைத்திருக்கிறான். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் என்று சொல்கிறான். இவன் ஏன் இதை ஒரு கௌரவமாக இவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஈசாக்கு, இன்னொருவன் இஸ்மவேல். அதாவது ஈசாக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். ஆனால் இஸ்மவேல் 12வது வயதில் தான் விருத்த சேதனம் அடைந்தான். இன்றும் அந்த வம்சாவளி போல இன்று விருத்த சேதனமானது, அதுபோல் அந்த இஸ்மவேல் சந்ததியர்கள் 12வது வயதிலேயே இந்த விருத்த சேதனம் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் இவன் கம்பீரமாக சொல்கிறான், நான் இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவன் அல்ல, ஈசாக்கின் சந்ததியை சேர்ந்தவன். அதுபோல ஈசாக்கு 8வது நாளில் எப்படி விருத்த சேதனம் அடைந்தானோ அதுபோல 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் அடைந்தேன் என்று தன்னை ஒரு உயர்வான ஒரு யூதனாக இவன் எடுத்து காட்டுகிறான். பாருங்கள், அந்த வசனத்திலேயே நான் பெஞ்சமின் கோத்திரத்தான் என்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு செல்கிறான். பெஞ்சமின் கோத்திரத்தான் என்று சொல்லும்போது அந்த யாக்கோவின் புதல்வர்களில் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்தவர்கள் என்று சொன்னால் முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய இந்த சவுலும் இதே பெஞ்சமின் கோத்திரத்தான் தான். அவனுடைய அதே பெயரை வைத்திருந்த இந்த சவுல் என்கிற பவுலும் தானும் ஒரு
பெஞ்சமின் கோத்திரத்தான் என்பதனை சொல்லிக் கொள்வதில் இவன் பெருமிதம் அடைகிறான். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், எபிரேயன் என்று சொல்கிறான். அதாவது எபிரேயன் என்றால் புறப்படுகிறவன் என்று பொருள். அதாவது புறப்படுகிறவன், இது யாருடைய பெயராக இது அமைந்திருந்தது என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு கொடுத்த பெயர் தான் எபிரேயன். அதாவது தேவனானவர் அவன் இருந்த மெசப்பட்டோமியா, சீனார் தேசம் என்று சொல்லப்படுகிறதான அந்த மகா பாபிலோன் இன்று சொல்லப்படுகிறதான அந்த ஈராக் பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமிடம் தேவன் சொன்னபோது, எழும்பி புறப்படு என்று சொன்னபோது மறு கேள்வி கேட்காமல் கையில் இருந்த எல்லாவற்றையும் களைந்துவிட்டு புறப்பட்டான் என்று வேதாகமத்திலே பார்க்கும். தெய்வ பிள்ளைகளே, இன்று தேவன் நம்மை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் சொன்னதற்கிணங்க புறப்பட்டால் அவர் தரக்கூடிய கிஃப்ட்டுகள் பெரியதாக இருக்கும். இந்த ஆபிரகாமுக்கு அவன் அதாவது நோக்கி பார்த்த இடங்களை எல்லாம் இவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. 10 ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு இவன் இறங்கி இந்த ஆபிரகாம் வரும்போது 10 ராஜாக்கள் இவனுக்கு எதிராக வந்தார்கள். 10 பேரையும் ஒரே அடியில் வீழ்த்தினான் என்று சொன்னால் ஒரு தேவ வார்த்தை, தேவ வாக்குத்தத்தம் இவன் மேல் இருந்தது. அதனால் 10 ராஜாக்களையும் இவன் தலை வணங்க வைத்துவிட்டு முன்னேறி தேவன் வகுத்த வழியிலே இவன் கடந்து சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் புறப்படுகிறவன் என்ற எபிரேயன் என்கிற ஒரு வார்த்தை இந்த ஆபிரகாமுக்கு வந்தது. அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்த ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவர்களுடைய வழியில் வந்தவன் தான் நான் என்று இவன் தன்னுடைய பெயரை இந்த பரிசுத்த பவுலானவன் பெருமிதமாக சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எபிரேயர், இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் எபிரேயராகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். பாருங்கள், மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது, ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த எபிரேயர் குலத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் ஒரு பெருமிதமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல தான் இந்த பவுலும் தெளிவாக சொல்லுகிறான், நான் ஆபிரகாம் வழியாக, ஈசாக்கின் வழியாக, யாக்கோபின் வழியாக, தாவீதின் வழியாக வந்த ஒரு எபிரேயன் என்பதனை இந்த பவுலும் சொல்லுகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்தால் இந்த பவுல் சொல்கிறான், நான் சபையை துன்பப்படுத்தியவன், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன். அப்போ எப்படி இவனுக்கு இந்த சபையை துன்பப்படுத்தியவனுக்கு எப்படி இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைத்தது என்று சொன்னால், தேவனிடமிருந்து ஒரு டார்ச் அடி வாங்கினான். தேவ பிள்ளைகளை கொலை செய்யும் பொருட்டாக இவன் புறப்பட்ட போது, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இவன் புறப்பட்ட போது தேவனோட ஒரு டார்ச் லைட்டை எடுத்து இவனுடைய கண்ணில் அடித்ததை நாம் பார்க்கிறோம். இன்று தேவ பிள்ளைகளை, தேவ வார்த்தைகளை கேட்காதவர்களுக்கு அடிப்பதற்காக தேவனுடைய கையிலே ஒரு நல்ல டார்ச் லைட் உண்டு. அந்த டார்ச் லைட் அடி கிடைத்தால் சில பேர் சவுலை போல திரும்ப எழும்ப முடியும், சில பேர் மரித்து போக வேண்டியது வரும். தேவன் முன்பாக டார்ச் அடி வாங்க யாரும் நிற்கக்கூடாது என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது மசில் பிடிப்பது, அது தம் பிடிப்பதெல்லாம் மனிதர்களாகிய தேவ ஊழியர்களோடு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் தேவனோடு மசில் பிடிப்பதை யாரும் வைத்து கொள்ள வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது தவளையை எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது தவளையை பார்த்தால் தண்ணீராறை வரும்போது அதற்கு முன்பாக மசில் பிடித்து கொண்டு நிற்கும், நீ எப்படி என்னை விட்டு கடந்து போவாய் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அதற்கு மேலாக ஏற இறங்கி பேஸ்ட்டு போல இந்த தவளை தரையில் ஒட்டி கிடக்கும். அதாவது மசில் பிடிக்க வேண்டியது தவளை தண்ணி லாரியின் முன்னால் பிடித்தது போல அல்ல, நாம் தேவனோடு மசில் பிடிக்க வேண்டியது. தேவ திட்டத்திற்கு தேவன் சொல்லும்போது அவருக்கு கீழ்ப்படிந்து தலை வணங்கி நாம் போவோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கமாலியன் என்பவன், அதாவது அதில் இருந்த ஆசாரியர்களில் இந்த பவுலின் காலத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு ஆசாரியன், இவனிடம் படித்தவன் தான், இந்த நியாயப்பிரமாணங்களை படித்து உயர்ந்தவன் தான் இந்த பவுல். இந்த பவுல் இன்னொரு வார்த்தையை அந்த வசனத்திலே சொல்கிறான், பரிசேயன், நான் ஒரு பரிசேயன் என்று சொல்கிறான். அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில், இந்த பவுல் வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள். அந்த மத குருமார்களின் அதாவது குழுவினர்களாக பரிசேய குழுக்களும் இருந்தது, இந்த சதுசேய குழுக்களும் இருந்தது. இந்த பரிசேயர்கள் யார் என்று சொன்னால், பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்று நம்பினார்கள், தேவ தூதர்கள் உண்டு என்று நம்பினார்கள், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகம் உண்டு என்பதனை இவர்கள் விசுவசித்திருந்தார்கள். இவர்கள் தான் பரிசேயர்கள் என்று சொல்லப்பட. இதில் அநேக குருமார்கள், அநேக ஆசாரியர்கள் இதில் இருந்தார்கள். ஆனால் சதுசேயர்கள் யார் என்று சொன்னால், அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சதுசேயர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தார்கள், மத குருமார்களாக இவர்களும் இருந்தார்கள். ஆனால் தூதர்கள் இல்லை என்று சொன்னார்கள். தன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையோடு தன்னுடைய வாழ்வு முடிந்து போகிறது, இனி பரலோகமும் இல்லை, நரகமும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் தேவனை மட்டும் இவர்கள் விசுவசித்தார்கள். மற்றபடி பிசாசு, தேவ தூதர்கள் யாருமே இல்லை என்று இவர்கள் பூரணமாக நம்பி வந்தார்கள். அதனால்தான் இந்த பவுல் சொல்லுகிறான் அந்த வசனத்திலே, நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு சாதாரண சதுசேயன் அல்ல, நான் ஒரு பரிசேயன் என்று சொல்லுகிறான்.
இந்த பவுல் வெளிப்பாடு கிடைத்த பிறகு எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அதாவது எந்த வெள்ளாட்டு கடாவோ அல்லாது எந்த காளைகளோ எந்த பறவைகளின் இரத்தமோ பாவங்களை நிவர்த்தி செய்யாது என்பதை வெளிப்பாடு உள்ளவனாக இந்த பரிசுத்த பவுல் நல்ல டார்ச் லைட் அடி வாங்கிய பிறகு இவன் தெளிவாக சொல்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இன்று நல்ல வெளிப்பாடு வர வேண்டும், தேவனுடைய டார்ச் லைட் அடி எனக்கும் வேண்டும் என்றும் யாரும் யோசிக்காமல் அதற்கு முன்பாகவே தேவனுடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும் என்று சிந்தித்தவர்களாக அந்த இடத்தில் வந்தால் இந்த பவுலை போல ஒரு நல்ல வெளிப்பாடுகளை உடையவர்களாக நாம் வாழ முடியும் என்பதனை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியானால் இந்த ஆடு மாடுகளின் இரத்தத்தினாலோ அல்லது பறவைகளின் இரத்தத்தினாலோ இந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியாது. அப்போ யார் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பது? அதாவது அசுத்தமான இரத்தம், மனிதனுடைய இரத்தத்தை சிந்தியும் இந்த பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. அப்படியானால் தேவன் தீர்மானித்தார், யாராவது ஒரு பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டும். அப்பொழுது மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன். அதற்காக தான் 4000 வருடங்களுக்கு முன்பாகவே மாற்றி கட்டப்பட்டார். அதாவது 4000 வருடங்களுக்கு முன்பாக என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டின் நிழல். அந்த பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு விஷயம் சொல்லப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அதாவது தேதி 10ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இதை கவனிக்க வேண்டும். அதாவது 10ஆம் தேதியிலேயே ஒரு ஆட்டை எடுத்து மாற்றி கட்ட வேண்டும். அதாவது 1/2 கிலோ தான் சாப்பிட முடியும் என்று ஒரு குடும்பம் இருந்தால் அந்த 1/2 கிலோய்க்கு தகுந்தவாறு உள்ள ஆட்டை பிடித்து கட்ட வேண்டும். அல்லது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்து அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது 1/2 கிலோ தின்ன சக்தி உள்ளவன் 3 கிலோ இறைச்சியை சாப்பிட்டு விட்டு அதிலே வாந்தி எடுத்துக்கொண்டு அதில் கிடக்கக்கூடாது. அதாவது 1/2 கிலோ சாப்பிடுகிறவன் 3/4 கிலோ சாப்பிடுகிறவன் அதற்கு ஏற்ற அல்லது பக்கத்து வீட்டுக்காரருடைய கூட்டி வைத்துக்கொண்டு இந்த ஒரு ஆடை தெரிந்து கொண்டு 10ஆம் தேதியிலே மாற்றி கட்ட வேண்டும். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியினாவது வெள்ளாடுகளினாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடிக்க வேண்டும். அதாவது 10வது தேதியிலே மாற்றி கட்டப்படுகிற இந்த ஆடு 14வது தேதியிலே அதை அறுக்க வேண்டும். அதாவது 10ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதிக்கும் 4 நாட்கள். வேதாகமத்தின் முறைப்படி 1000 வருடம், இந்த பூமியின் 1000 வருடம் என்று சொல்லுவது பரலோகத்தின் ஒரு நாள். அதைத்தான் 1 பேதுரு 3:8வது வசனத்திலே பேதுரு அழகாக சொல்கிறார், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 நாள் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆதாம் பிறந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் காலம் வரை சரியாக 4000 வருடங்கள். ஆதாம் என்பவன் அவனுடைய வயது கணக்கு கூட்டப்படுவது ஆதாம் பிறந்த நாள் முதல் அல்ல. இப்பொழுது என்னுடைய வயது கணக்கு கூட்ட வேண்டுமானாலோ என்னுடைய பிள்ளைகளின் வயது கணக்கு கூட்டப்பட வேண்டுமானாலோ அவர்கள் பிறந்த நாள்களிலிருந்து கணக்கு கூட்டப்படும். ஆனால் வேதத்தின்படி ஆதாம் என்று பாவம் செய்தானோ அன்றிலிருந்து தான் அவனுடைய வயது கணக்கு கூட்டப்படுகிறது. அதற்கு பிறகு 930 வருடங்கள் அவன் உயிரோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஆதாம் அந்த பாவம் செய்த நாள் தொடங்கி சரியாக 4000 வருடம் ஆகும்போது தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருகிறார். அப்படியானால் அந்த பரலோகத்தின் 4 நாட்கள், இந்த ஆட்டுக்குட்டியானது எப்படி 10ஆம் தேதி கட்டப்பட்டு 14ஆம் தேதி அறுக்கப்பட்டதோ அதுபோல பரலோகத்தின் 4 நாட்களான 4000 வருடங்கள் கழிந்து இந்த ஆதாமின் பாவம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வருவது வரை 4 நாட்கள், பரலோகத்தின் 4 நாட்கள் என்று வேதாகமத்தின் கணக்கு சொல்கிறது. அப்படியானால் இந்த 4000 வருடம் கழிந்து தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வருகிறார். அதைத்தான் யெகோவா தேவன் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சாத்தானோடு சொன்னார், உன் தலையை நசுக்குவார் என்று. இப்போது இந்த சாத்தானுக்கு தெய்வ பிள்ளைகளே யார் தலையை நசுக்குவது, இந்த மனித குலத்தின் இரட்சகன் யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை. இதனால் தான் மோசே பிறந்த பொழுது அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், இவன் தான் இந்த உலகத்தின் இரட்சகனாக இருப்பானோ என்று சொல்லி தான் 2 வயதுக்கு கீழுள்ள எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யுமாறு இந்த ராஜாவை கொண்டு அந்த பார்வோனை கொண்டு அந்த அவனுடைய மனதிலேயே அந்த கீழ்த்தரமான புத்தியை விதைத்து இந்த சாத்தானவன் தூண்டி விடுகிறான். ஆனாலும் அந்த மோசே ரட்சப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இரட்சகன் என்பதை இந்த பிசாசானவன் அறிந்து கொண்டவனாக ஏரோதின் மூலமாக எப்படியாவது இந்த 2 வயதுக்கு கீழே உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று இந்த
ஏரோதை இவன் தூண்டி விடுவதை பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது எப்படிப்பட்ட ஏரோதிய சக்திகள் தேடினாலும், எப்படிப்பட்ட ஏரோதியுடைய வாட்கள் அல்லது ஈட்டிகள் தேடினாலும் அத்தனையும் உடைத்து கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்தார் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஏரோதிய சக்திகள் துரத்தினாலும் உங்கள் பிள்ளைகளும் வளரும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமும், ஒரு இரட்சகன் வருவதை தேவனானவர் எப்பொழுதும் தீர்க்கதரிசி வாயிலாக முதலில் சொல்லாமல் அதை அவர் செய்வதில்லை. அதைத்தான் தேவன் ஆமோஸ் 3:7 தெளிவாக சொன்னார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அதாவது தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையுமே, இந்த பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையோ பரலோகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களையோ இந்த தீர்க்கதரிசிகளின் வாயிலாக வெளிப்படுத்தாமல் ஒரு காரியமும் செய்ய மாட்டார் என்று இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக தேவன் சொல்லுகிறார். அதன்படியாக இயேசு கிறிஸ்து பிறப்பதை தான் சொன்னதற்கு பிறகு, யெகோவா தேவன் தான் சொன்னதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2250 ஆண்டுகள் கழிந்து முதலாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 750 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். இந்த ஏசாயா யார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 750-800 வருடங்களுக்கு இடையில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இவன் 4 பெரிய ராஜாக்களின் அரண்மனையில் தங்கி இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வேதாகம வசனங்களும் இதனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதாவது உசியா ராஜா, யோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா, எசேக்கியா ராஜா, இப்படி 4 பிரதான ராஜாக்களின் அரண்மனையிலே தங்கியிருந்து தீர்க்க தரிசனங்களை சொன்னவன். 5வதாக ஒரு மானாசே என்கிற ஒரு ராஜாவின் ஆட்சியிலும் இவன் இருந்தான். ஆனால் அந்த மானாசே என்பவன் தான் இவரை கொலை செய்தான் என்று இன்று இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தேவ ஜனங்களே, இந்த தாவீதின் ஆட்சிக்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு இவன் விக்கிரக ஆராதனையிலேயே இவன் சில பெண்கள் மூலமாக தள்ளப்பட்ட பிறகு ராஜ்யத்தை 2ஆக தேவன் உடைத்தார். அதாவது 2 ராஜ்யங்களாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு இஸ்ரவேல் என்றும் தெற்கு யூதா என்றும் 2 ராஜ்யங்களாக பிரிந்தது. அதாவது இஸ்ரவேலுக்கு தலைநகராக, அதாவது கேபிட்டல் சிட்டியாக சமாரியாவும், எருசலேமுக்கு தலைநகரமாக, யூதாவிற்கு தலைநகரமாக எருசலேம் பகுதிகளையும் கொண்டு ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். இஸ்ரவேலை 20 ராஜாக்களும் யூதா தேசத்தை 19 ராஜாக்களுமாக மொத்தம் 39 ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 ராஜ்யங்களுக்குமே தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இவரைத்தான் இந்த மானாசே என்கிற ராஜா, யூதா ராஜா, இந்த யூதா ராஜா தான் கொலை செய்கிறான். அந்நிய தெய்வங்களை இவன் வணங்குவதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தடுத்ததால் தான் இந்த ராஜா இவனை கொலை செய்தான். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் தான் தீர்க்க தரிசனம் சொல்லி கிட்டத்தட்ட 3250 வருடங்களுக்கு பிறகு ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொன்னார், நீ இப்போது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், என்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு வருவதை நீ தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதன்படியாக ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தெய்வ பிள்ளைகளே, கன்னி கர்ப்பமாகி குழந்தை பெறுவது இது நடக்கக்கூடிய சம்பவமாக அநேக பேர் பரிகாசித்ததுண்டு. அந்த காலங்களிலே கன்னி எப்படி குழந்தை பெறுவாள் என்பதனை எத்தனையோ பேர் பரிகாசித்த நாட்களிலே இவன் தைரியமாக சொன்னான், தேவன் சொன்ன ஒரே காரணத்தினால். இன்று தேவ பிள்ளைகளே, தேவன் எதை சொல்லுகிறார்களோ அதை நாம் சொல்லி ஆக வேண்டும். இல்லாமல் அவர் சொல்லாத விஷயங்களை தீர்க்க தரிசனமாக, தலைவலி குணமாகிறது, காய்ச்சல் குணமாகிறது, உன்னுடைய பேங்க் அக்கௌண்டில் 5 லட்சம் வருகிறது, 10 லட்சம் வருகிறது, உனக்கு 4 கார்கள் வருகிறது, இப்படியான தீர்க்க தரிசனங்களை தேவன் வெறுக்கிறார். இந்த தேசிய தீர்க்கதரிசி தெளிவாக சொன்னான், கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பார் என்று. இது சொல்ல வேண்டிய காரியத்தையும் தேவன் சரியான வழிமுறையை ஆயத்து பண்ணி கொடுத்தார். இது யாரிடம் போய் இந்த தீர்க்கதரிசி சொன்னான் என்று சொன்னால், ஆகாஸ் என்கிற ஒரு ராஜாவிடம் போய் சொன்னான். ஆகாஸ் யார் என்று சொன்னால், அந்த யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த 12வது ராஜா. இவன் அந்த யோதாம் என்கிற ராஜாவுக்கு மகன், உசியா என்கிற ராஜாவுக்கு இவன் பேரனாக இருந்தான். ஆகாஸ் ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலும் 2 நாளாகமும் 28வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் போது தெளிவாக இவனை பற்றி புரிந்து கொள்ளலாம். இந்த ஆகாஸ் ராஜாவின் ஆட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், 16வது வயதிலேயே தேவ பிள்ளைகளே இவன் ஆட்சியை செய்ய ஆரம்பித்தான், ராஜாவாக மாறினான். இவனுடைய ஆட்சியெல்லாம் யெகோவா தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அந்நிய தேவர்களை இவன் வணங்க ஆரம்பித்தான்.
பாகலுக்கு பலி கொடுப்பதும், நர பலி கொடுப்பதும், மனிதர்களை பலி கொடுப்பதும், தன்னுடைய பிள்ளைகளை தீக்கிரையாக கொடுப்பதும், அக்கினியிலே தகர்ப்பிப்பதும் இவனுடைய ஒரு வேலையாக இருந்தது. அதுபோல அசூர் தேவனுக்கும் இவன் பலிகளை கொடுத்தான் என்று இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அநேக பலிகளை அசூர் என்கிற ஒரு தேவனுக்கும் இவன் செய்தான். யெகோவாவுடைய பலி பீடங்களை, யெகோவா தேவனின் உண்மையான தேவனின் பலிபீடங்களை அகற்றிவிட்டு இந்த அசூர் தேவனுக்கு பலிபீடங்களை கட்டினான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக இருந்த காலங்களில் தேவன் இந்த ராஜாவுக்கு எதிராக அராம் ராஜா, அதாவது சீரிய ராஜாவையும் இவனுடைய சகோதரர்களான இஸ்ரவேலின் ராஜாக்களையும் எழும்ப செய்தார். அதாவது யூதாவின் சகோதரர்களான, சொந்த சகோதரர்களான இந்த இஸ்ரவேலின் ராஜாக்களும் இந்த சீரிய ராஜாக்களும் இணைந்து இவனை, இந்த ஆகாஸ் ராஜாவை எதிர்த்து வருகிறார்கள். இப்பொழுது இவனுக்கு கலக்கம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அசீரிய ராஜாவிடம் போய் தஞ்சமடைகிறான். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்தை வாசித்தால் தெரியும். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத்பிலேசரிடம் ஸ்நாதாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து ஆசாரியன் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். தேவப்பிள்ளைகளே, இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அசீரிய ராஜாவிடம் தஞ்சமடைகிறான். அதாவது அவனும் ஒரு பெரிய சாத்தானிய சக்தியாக இருந்தான். தேவப்பிள்ளைகளே, ஒரு எதிரி வருகிறான் என்று சொன்னால் நாம் தேடி ஓட வேண்டியது சாத்தானிய சக்திகளிடம் அல்ல, மந்திரவாத சக்திகளிடம் அல்ல, பில்லி சூனிய சக்திகளிடம் அல்ல, தேவனிடம் வர வேண்டும். ஆனால் இவன் பாருங்கள், யூதாவின் ஒரு ராஜா, இவன் போகிற இடம் எங்கே என்று சொன்னால் தன்னுடைய நிரந்தர பகையாளிகளாக இருந்த தேவனால் சபிக்கப்பட்டவர்களான இந்த அசீரிய ராஜாவிடம் போய் தஞ்சமடைந்தது மட்டுமல்லாமல் சாலமோனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி பொன் பாத்திரங்கள் கையில் அகப்பட்டதையெல்லாம் எடுத்து கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அந்த ராஜாவுக்கு பரிசாக ஆலயத்தில் இருந்த சாதனங்களை எடுத்து இவன் அவனுக்கு கொடுக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால் தன்னை எதிர்த்து வருகிற சீரிய ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாக்களையும் எப்படியாவது போரில் வென்று அவர்களை விரட்டி விட வேண்டும். அதற்காக தான் இந்த அசீரிய ராஜாவிடம் இவன் தஞ்சமடைகிறான். ஆனால் இது நிரந்தர பாதுகாப்பாக இவனுக்கு அமையவில்லை. ஆனால் அந்த அசீரிய ராஜா என்ன சொன்னால் சீரிய ராஜாவையும் இந்த இஸ்ரவேல் ராஜாவையும் தோற்கடித்து அந்த சமயத்தில் விரட்டினான். ஆனாலும் இவனுக்கு அது நிரந்தரமாக அமையவில்லை. தேவன் பயங்கரமான வாதைகளினால் இந்த யூதா தேசத்தை அப்போது பாதித்தார். இந்த ஆகாஸ் ராஜா தேவனை விட்டு மற்ற ராஜாவிடம் போன காரணத்தினால் தாவீதின் கல்லறை இவனுக்கு கிடைக்கவில்லை. அதாவது பரம்பரையாக தாவீது, சாலமோன், அவனுடைய பிள்ளைகள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறையில் கூட இவனுக்கு இடம் இல்லை என்பதனை நாம் 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் இவன் அந்த அசீரிய ராஜாவிடம் போய் தஞ்சம் அடைவதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான். நீ தேவனிடம் போய் கேள், தேவனிடம் போய் கேட்டால் அதற்கு தகுந்த பலன் தேவன் தருவார். நீ அசீரிய ராஜாவிடம் போய் சேர வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அதாவது தேவப்பிள்ளைகளை, இவன் கர்த்தரிடம் நான் போக மாட்டேன், நான் அசீரிய ராஜாவிடம்தான் உதவி கேட்க போவேன் என்று இவன் ஒற்ற காலில் நின்றான். அதற்கு பிறகுதான் இந்த தீர்க்கதரிசியான ஏசாயா சொல்கிறான், எடா உன்னால் இந்த அசீரிய ராஜாவால் இந்த முழு யூத குலத்தையும் மீட்க ஒரு நாளும் முடியாது. அதை மீட்பதற்காக தேவன் ஒருவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 4000 வருடங்களாக ஆயத்தம் பண்ணி மாற்றி கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவரை இந்த இடத்திலேயே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவின் முன்பாக அறிமுகப்படுத்துகிறான். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பமாயி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறிவும் வயது மட்டும் அவர் வெண்மையும் தேனையும் சாப்பிடுவார் என்கிறதான இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முதலாக, அதாவது தேவனுக்கு அடுத்தபடியாக ஒரு தீர்க்க தரிசி என்கிற முறையிலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியானவன் ஆகாஸ் என்கிற ராஜாவின் முன்பில் வைத்து சொல்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாகத்தான் லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஒரு தூதன் வந்து மரியாளிடம் சொல்கிறான். தேவப்பிள்ளைகளே, 750 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை மீண்டுமாக ஒரு தூதன் வந்து இந்த மரியாளிடம் வந்து சொல்லுகிறான். உன்னுடைய வயிற்றில்
ஒரு குழந்தை பிறக்கும் என்பதனை. தேவப்பிள்ளைகளே, இனி நம்ம அடுத்த வாரம் முதல் இனி எந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டன, யார் யார் சொன்னார்கள், அதாவது தூதர்கள் சொன்னார்கள், தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், யார் யார் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி எந்தெந்த இடங்களில் நடைபெற்றது, நிறைவேற்றது, அதன்படியாக இயேசு எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்பதனை நாம் தெளிவாக பார்க்கலாம். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே, உம்மை நோக்கி துதிக்கிறோம். நாங்கள் இன்று நல்ல நிலைகளில் நல்ல வேலைகளில் இருக்கிறோம் தகப்பனே. ஆனால் எத்தனையோ பேர் இந்த இடத்திலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை நீரை ஆசீர்வதிக்கும்படியாக துதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய மேலே உமது பரலோக மன்னா இறங்கும்படியாக துதிக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ தகப்பனை சகல ஆகாரங்களையும் நீரே கொடுக்கும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. நேபாள் முழுவதும் என் தேவனுக்கே சொந்தமாகும்படியாகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதி நேரம் முழுவதும் அதை கருத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காலை முதல்